ரெஸ்டாரண்ட் சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஃபேமஸான ஜேர்னல் இப்போ கரண்டாக ஸ்கோபஸில் Q2 குவார்டைலில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஜேர்னலோடைய நேம் வந்து மைக்ரேஷன் லெட்டர்ஸ். ஸோ இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரண்டாக ஸ்கோபஸ், வெப் ஆஃப் சயின்ஸ், ஏபிடிசி ஜேர்னல் லிஸ்ட் ஆர் மேபி யூஜிசி கேர் குரூப் 1 குரூப் 2 லிஸ்ட்டில் இருக்குதா பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஜேர்னலுக்கு வந்து ப்ராசஸிங் ஆர் மேபி பப்ளிகேஷன் சேனல் நம்ம வந்து நம்மளுடைய வேல்யூபிளான ஆர்டிக்கலை வந்து சப்மிட் பண்ணுறதுல இருந்து சக்ஸஸ்ஃபுல் பப்ளிகேஷனுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுக்கிறாங்க, இண்டெக்ஸிங் வந்து ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜேர்னலை சுற்றி நிறைய ரூமர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த மைக்ரேஷன் லெட்டர்ஸ் ஜேர்னலோடைய ஜெனுவின் ரிவ்யூ போகும். ஸோ நம்ம இந்த ஜேர்னல் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மைக்ரேஷன் லெட்டர்ஸ் அப்படின்னு வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு சர்ச் ரிசல்ட் வந்து migrationletters.com அப்படின்னு வந்து வந்திருக்கு. இதை கீழே வந்து பார்க்கும்போது இமேகோ ஜேர்னல் ரேங்க்கு, ஸ்கோபஸ் வெப்சைட்டு, ஈவன் விக்கிபீடியா வெப்சைட் கூட இந்த ஜேர்னல் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது போக நிறைய இண்டெக்ஸிங் டேட்டா பேசஸ் வந்து இந்த ஜேர்னல் பற்றி அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து migrationletters.com உள்ளே போகலாம். ஸோ நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ்க்கு வந்து காமிக்கிறது இந்த ஜேர்னலுக்கு வந்து க்ளோன்டு இல்லை வந்து ஃபேக் வெப்சைட்டுங்கிறது வந்து கிடையாது. ஸோ இதுதான் ஒரே வெப்சைட் தான். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது இது வந்து ஓப்பன் ஆக்சஸ் ஜேர்னல். ஸோ 2004 வந்து இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜூலை 2023 இருந்து மந்த்லி ஒவ்வொரு மந்த்தும் இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ISSN ஆன்லைன் நம்பர், பிரிண்ட் நம்பர் அப்படிங்கிற வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜேர்னலோடைய அப்ரிவேட்டட் டைட்டில் வந்து மைக்ரேட் லெட் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இது எல்லா பாப்புலரான இண்டெக்ஸிங் டேட்டா பேஸில் இருக்கிறதா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது Q2 குவார்டைலில் வந்து டெமோகிராஃபி சப்ஜெக்ட் ஏரியாவில் வந்து வருது. SJR 2022 வந்து 0.47 வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து இமேகோ ஜேர்னல் ரேங்க்ல இருந்து எடுத்த இந்த இமேஜ். ஸோ கீழே வந்து கரண்ட் இஷ்யூ பார்க்கும்போது வால்யூம் 21 இஷ்யூ நம்பர், அதாவது ஸ்பெஷல் இஷ்யூ 8 2024. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குது, நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆகுமா அப்படிங்கிற வந்து தெரியல. அதே மாதிரி எல்லா ஃபீல்டு ஆர்டிகல்ஸும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. மைக்ரேஷன் லெட்டர்ஸ்னு டிஸ்பிளே பண்ணிவிட்டு நிறைய வேறு ஃபீல்டெல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து கரண்ட் இஷ்யூ வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து இந்தியன் ஆர்டிகல்ஸு, ஆஃப்ரிக்கன் ஆர்டிகல்ஸு, மிடில் ஈஸ்ட் ஆர்டிகல்ஸ் நிறையவே பார்க்க முடியுது. அதே மாதிரி பேஜ் நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் அன்இவனாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் வந்து 20 பேஜ், 11 பேஜ், சில இது 6 பேஜ், இப்படி வந்து அன்இவனாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட் அப்படிங்கிற வந்து ஃபாலோ பண்ண மாதிரி நமக்கு வந்து தெரியல. ஆர்ச்சிவ் செக்ஷன் பார்க்கும்போது அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க மந்த்லி பேசிஸில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு பர்டிகுலர் மந்த்துக்கே வந்து 2 இஷ்யூ பக்கத்தில் வருது. ஏன்னா ஸ்பெஷல் இஷ்யூவும் டிஸ்பிளே பண்ணிக்கிறாங்க, ரெகுலர் இஷ்யூவும் டிஸ்பிளே பண்ணிக்கிறாங்க. நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஒவ்வொரு பர்டிகுலர் இஷ்யூக்கும் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே இண்டெக்ஸ் ஆகுமா அப்படிங்கிற வந்து டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து அபவுட் த ஜேர்னல் செக்ஷனில் வந்து பார்க்கும்போது இந்த அப்ஸ்ட்ராக்டிங் அண்ட் இண்டெக்ஸிங்கில் வந்து இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ் அண்ட் வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸில் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம வந்து செக் பண்ணலாம். இதில் வந்து ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸில் வந்து $700 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரெகுலர் இஷ்யூக்கு. ஸோ $700 அப்படிங்கிற வந்து நம்ம ஒரு பைசாவுக்கு ஒரு 56,000 56,000 பக்கத்தில் வருது. இல்லைனா ஸ்பெஷல் இஷ்யூக்கு வந்து $450 நம்ம ஒரு பைசாவுக்கு ஒரு 36,000 பக்கத்தில் வருது. ஸோ எதனாலும் இந்த பர்டிகுலர் இமெயில் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. பட் நான் வந்து இந்த ஜேர்னலுக்கு ஒரு ஸ்பெஷல் இஷ்யூ எடுக்கிறதுக்காக காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க பெருசாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த ஜேர்னலில் வந்து காண்டாக்ட் செக்ஷன் வந்து பார்க்கும்போது இமெயில் ஐடி வந்து ஒரு ஜிமெயில் ஐடியாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஜேர்னல் இமெயில் ஐடியாக இல்லை. ஸோ ஒரு அகடமிக் இமெயில் ஐடியாக கொடுத்துருக்கலாம், ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கலாம், ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கலாம், அஃபிலியேஷன், பின்கோடு எதுவுமே இல்லை. அதே மாதிரி ஒரு கூகுள் மேப் லைவ் லொக்கேஷன் கூட கொடுத்துருக்கலாம். இது எதுவுமே டிஸ்பிளே பண்ணவே இல்லை. இதே மாதிரி எடிட்டோரியல் டீம் செக்ஷனில் பார்க்கும்போது எடிட்டர் இன் சீஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அவருக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அஃபிலியேஷன் டீட்டெயில்ஸு, பின்கோடு எதுவுமே இல்லை. அதே இமெயில் ஐடி தான் கொடுத்துருக்காங்க. எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸ் வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து இந்தியன் இது வந்து இருக்குது. அதே மாதிரி இவருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அஃபிலியேஷன் வந்து வெறும் எக்கனாமிக்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்படி வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அகடமிக் இமெயில் ஐடி இல்லை வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் இமெயில் ஐடி, ஒரு ஆர்கிட் ஐடி, பயோகிராஃபி எதுவுமே இல்லை. ஸோ இப்படி தான் இருக்குது. காண்டாக்ட் செக்ஷனும் சரி, எடிட்டோரியல் டீம் செக்ஷனும் சரி, இப்படி தான் இருக்குது. ஏன்னா நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா இதெல்லாம் ப்ரைமரி ரெக்குயர்மெண்ட்ஸ் ஒரு ISSN நம்பர் வந்து வாங்குறதுக்கு. இது எதுவுமே மென்ஷன் பண்ணாமல்
டக்குன்னு வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸு Q2ல வருது, வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எப்படி வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதில் வந்து சப்மிஷன் செக்ஷனில் வந்து இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல், அதாவது நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடிய ஆர்டிக்கல் வந்து எந்த இடத்துலையும் பப்ளிஷ் ஆகிருக்கக்கூடாது, சப்மிட்டும் பண்ணியிருக்கக்கூடாது. ஓப்பன் ஆஃபீஸ் ஃபார்மேட்டு, எம்எஸ் வேர்டு, ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட், இல்லை வேர்ட் பர்ஃபெக்ட் டாக்குமெண்ட் ஃபைல் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து அனுப்பலாம். எங்கெல்லாம் தேவையோ யூஆர்எல் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய பேப்பர் வந்து டபுள் பிளைண்ட் peer ரிவ்யூ ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ வந்து அந்த ஆர்டிக்கல் வந்து ரிவ்யூவர்ஸ்ட்டை போய் அவங்க வந்து ஆக்சுவலாக உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து யாருக்கும் இன்னுமே தெரியாது. அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த கமெண்ட்ஸை பொறுத்து எடிட்டர்ஸ் வந்து ஒரு டெசிஷன் அப்படிங்கிற வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஓப்பன் அக்சஸ் ஆர்டிக்கல் ப்ராசஸிங் சார்ஜ் வந்து $1100 அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ $1100 அப்படிங்கிற வந்து நம்ம ஒரு பைசாவுக்கு ஒரு 88,000 பக்கத்தில் வருது வச்சுக்கோங்களேன். இதோட முடிக்கலை, ப்ளஸ் வேல்யூ ஆடட் டேக்ஸ் இல்லை லோக்கல் டேக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து 150 வேர்ட்ஸு. இந்த ஜேர்னலுக்கு வந்து பேப்பர் ஃபார்மேட்டு, அதே மாதிரி இந்த ஜேர்னலில் வந்து உங்களுடைய ரெஃபரன்சஸ் செக்ஷன், கீவேர்ட்ஸ் எவ்வளோ இருக்கணும், இமேஜஸ், டயக்ராம்ஸு, இதுக்கெல்லாம் வந்து எப்படி ஃபார்மேட் இருக்கணும் அப்படிங்கிற வந்து கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் குறைய தான் இருக்குது. பட் வந்து ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் மட்டும் கொஞ்சம் நிறைய டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸ்டில் நம்ம வந்து இந்த ஜேர்னல் பற்றி நம்ம SciImago ஜேர்னல் ரேங்க்கில் நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ SciImagoJR.comல வந்து இந்த ஜேர்னல் மைக்ரேஷன் லெட்டர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது கண்ட்ரி வந்து UK அப்படிங்கிற வந்து காமிக்குது. சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரி வந்து சோஷியல் சயின்சஸில் வந்து டெமோகிராஃபி அண்ட் ஜியாகிரஃபி அப்படிங்கிற வந்து காமிக்குது. பப்ளிஷர் வந்து மைக்ரேஷன் லெட்டர்ஸ் அண்ட் த லண்டன் பப்ளிஷர்ஸ் அப்படின்னு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறது வந்து தெரியல. ஹெச்இன்டெக்ஸ் வந்து 18. ஸோ ஐஎஸ்என் நம்பர் வந்து ஆன்லைன் அண்ட் பிரிண்ட் நம்பர் வந்து இருக்குது. கவரேஜ் வந்து 2011 till 2022 வரைக்கும் தான் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸ்கோபஸில் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஹோம் பேஜ் ஹவு டு பப்ளிஷ் இன் திஸ் ஜேர்னல் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதே வெப்சைட் தான், நம்ம ரிவ்யூ பண்ண வெப்சைட் தான் காமிக்குது. ஸோ நம்ம ரிவ்யூ பண்ண வெப்சைட் வந்து ஒன்லி ஜேர்னல் வெப்சைட் தான், வேறு எந்த க்ளோன் வெப்சைட் எதுவுமே இல்லை. ஸோ ஒரு ஜிமெயில் ஐடி தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்கோப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்குவாட்டில் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டெமோகிராஃபி அண்ட் ஜியாகிரஃபி பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து Q2ல இவங்க வந்து வராங்க. ஸோ கீழே வந்து இதோடைய 2 year 4 year அண்ட் 5 year ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க முடியுது. ஸோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து லோட் பண்ணும்போது நான் நிறைய தடவை அந்த பேஜை லோட் பண்ணிட்டேன், பட் கமெண்ட்ஸ் வந்து டிஸ்பிளேயே ஆகவே மாட்டுது. ஸோ இந்த SciImago ஜேர்னல் ரேங்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 50% இன்ஃபர்மேஷன் இருக்குது, இன்னுமே இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால் நம்ம scopus.comல வந்து சோர்சஸ் அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் டைட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு மைக்ரேஷன் லெட்டர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சர்ச் ரிசல்ட் வரும். ஸ்கோபஸ் கவரேஜ் இயர்ஸ் வந்து 2011லேருந்து 2022 வரைக்கும், அதாவது SciImago ஜேர்னல் ரேங்க்கில் என்ன இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்களோ அதே இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. இதில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கவரேஜ் டிஸ்கண்டினியூட் இன் ஸ்கோபஸ்னு ஓப்பனாகவே காமிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக 1 monthக்கு முன்னாலே இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது, பட் இப்போ தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பப்ளிஷர் வந்து டிரான்ஸ்நேஷ்னல் ப்ரெஸ் லண்டன் லிமிடெட். ஸோ இதுதான் உண்மையான பப்ளிஷரு. SciImago ஜேர்னல் ரேங்க்கில் வேறு மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் ISSN அண்ட் பிரிண்ட் நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, அதே சப்ஜெக்ட் ஏரியா தான். சோர்ஸ் ஹோம் பேஜ் அப்படிங்கிற வந்து இல்லை. ஸ்கோபஸ் கண்டென்ட் கவரேஜ் பார்க்கும்போது இப்போ இதில் வந்து 2022 வரைக்கும் தான். ஸோ வந்து இங்கே வந்து 2022 வரைக்கும் தான் உங்களுக்கு ஆர்டிகல்ஸே இண்டெக்ஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் இருந்தே ஒரு 20 to 30 டாக்குமெண்ட்ஸ் 40 50ன்னு ஒரு மாதிரி ஏற்றிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக 77 டாக்குமெண்ட்ஸ் வந்து 2022ல் இருக்குது. 2023லேயும் சில ஆர்டிகல்ஸ் இருந்தது, இண்டெக்ஸ் ஆகியிருந்தது. 2024ல் இந்த டெசிஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப சீரியஸான கன்சர்ன்ஸில் தான் வந்து இந்த ஜேர்னல் வந்து ரிமூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இதில் வந்து சைட் ஸ்கோர் ரேங்க் அண்ட் ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மைக்ரேஷன் லெட்டர்ஸ் ஜேர்னல் வந்து டெமோகிராஃபி சப்ஜெக்ட் ஏரியாவில் வந்து 65th percentile வருது. ஸோ 0 to 25, 26 to 50, 51 to 75, 76 to 99. ஸோ இப்போ வந்து 51 to 75 அது வந்து Q2 குவார்டைலில் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வந்து Q2 குவார்டைலில் இருக்காங்க, பட் இந்த ஜேர்னல் வந்து டிஸ்கண்டினியூட் இன் ஸ்கோபஸ்னால இப்போ எதுவுமே வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஈவன் ரீசெண்ட் இயர் ஆர்டிகல்ஸ் கூட இண்டெக்ஸிங்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரண்ட்டாக ஸ்கோபஸில் இல்லை. வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸில் வந்து பார்க்குறோம். ஸோ mjl.clarivate.comல வந்து மைக்ரேஷன் லெட்டர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறோம். ஏன்னா இந்த ஜேர்னல் வெப்சைட்டில் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸில் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரண்ட்டாக வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ் ஆர் masterjournalist.clarivate.comல இல்லை.
ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஆஸ்திரேலியன் பிஸ்னஸ் டீன்ஸ் கவுன்சில் ஏபிடிசி ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட்டில் நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ இந்த ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட்டை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நான் வந்து மைக்ரேஷன் லெட்டர்ஸ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிவிட்டு ஃபைன் நெக்ஸ்ட் அப்படிங்கிற வந்து கொடுக்குறேன். எனக்கு இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஜேர்னல் வந்து ஏபிடிசி குவாலிட்டி ஜேர்னல் லிஸ்ட்டில் இல்லை. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து யூஜிசி கேர் ஜேர்னல் லிஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். இதில் யூஜிசி கேர் குரூப் 1 குரூப் 2 அப்படிங்கிற வந்து இருக்குது. குரூப் 2ல் பார்க்கும்போது ஏஹெச்சிஐ சயின்ஸ் சைட்டேஷன் இண்டெக்ஸ் எக்ஸ்பேண்டட், சோஷியல் சயின்ஸஸ் சைட்டேஷன் இண்டெக்ஸு, அதே மாதிரி ஸ்கோபஸ் சோர்ஸ் லிஸ்ட்டு, இதெல்லாம் வந்து யூஜிசி கேர் குரூப் 2ல் வரும். ஸோ இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ் வெப்சைட்டில் வந்து டிஸ்கண்டினியூட் ஆகிட்டு வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ்லையும் இல்லை. ஸோ இந்த ஜேர்னல் வந்து யூஜிசி கேர் குரூப் 2ல் வராது. சில பேர் நம்பிட்டு இருப்பாங்க ஸ்கோபஸ் லிஸ்ட்டில் ஆல்ரெடி இருந்ததில்ல, அதனால் வந்து அவங்க வந்து யூஜிசி கேர் குரூப் 2ல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இப்போ கரண்ட்டாக இல்லை அப்படின்னா யூஜிசி கேர் குரூப் 2லையும் வரவே மாட்டாங்க. இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து ஒரு $700 பக்கத்தில் சார்ஜ் பண்ணுறாங்க ரெகுலர் இஷ்யூக்கு. அதே மாதிரி $450 வந்து ஸ்பெஷல் இஷ்யூக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து வெப்சைட்டில் கொடுத்த இன்ஃபர்மேஷன். பட் பேக்டோர் வழியாக, ஏஜென்ட்ஸ் வழியாக, அசோசியேஷன்ஸ் வழியாக, கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் வழியாக விசாரிக்கும் போது இவங்க வந்து சார்ஜ் பண்ணுறது 21,000 in Indian rupees or approximately like $250. லைக் 2 to 3 வீக்ஸில் கூட அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னும் ஃபாஸ்ட் ட்ராக்காக போகணுன்னா இது வந்து ஒரு 10 daysல கூட பப்ளிஷ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து நம்ம ஏஜென்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜேர்னலில் வந்து பேக் டேட்டட் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்டிகல்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆகாது அப்படிங்கிறத நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ரிவ்யூ, அதாவது ஸ்கோபஸ், வெப் ஆஃப் சயின்ஸ், ஏபிடிசி இல்லை யூஜிசி கேர் குரூப் 1 ஆர் மேபி குரூப் 2 ஜேர்னலில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். இது வரைக்கும் கொலாபரேஷன் தான் எல்லாமே.